தூமி குடிக்க என் சர்ப்பத்தை குடிக்கணும். ஐயோ சாமி நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அப்பதான் தூக்கிட்டு வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. தாய்மார்களே தந்தைமார்களே அப்படின்னு பரவாயில்ல. நாடு ஆரம்பிச்சா பப்பனா வெளியே வந்தா சரி. நீங்களே என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் எல்லாம் படுத்து தூங்குங்க. படுத்து தூங்குங்க. அப்ப நம்ம என்னதுக்கு வந்தோம்? நம்ம என்னது ஓ நம்ம முழிக்க வைக்காம இருக்கமா? விடிய 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 அவங்கள வச்சு 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 தூங்காம வச்சு செய்யணும். இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. ஏன் அப்படி சொன்னேன்? ஏன் நாடு ஆரம்பிச்ச உடனே கிண்ணி கோழி தலையை தூக்குன மாதிரி உட்காந்துருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு பூரா குஞ்சு வச்ச கோழி மாதிரி அது வாட்டில சாஞ்சுக்க. ஆனா இன்னைக்கு வச்சிருக்க நாடகம் அருமையான ஒரு நாடகம். பள்ளி திருமணம் அருமையான ஒரு நாடகம் வச்சிருக்காங்க. இந்த நாடகத்துல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த நாடகத்தை முழுசா இருந்து வள்ளியும் முருகனும் மாலை மாத்திக்கிறத பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, செவ்வாய் தோசை உள்ள ஆம்பளை ஆளுக்கு செவ்வாய் தோசை உள்ள பொம்பளை ஆளுக்கு கல்யாணம் ஆகாதவங்க எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆயிரும். கல்யாணம் ஆனவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிரும். ஐயோ டைவர்ஸ் ஆனோன்னா அங்க 4 பேர் சிரிக்கிறாங்க பாரு. ஏன் அவருக்கு ஒரு வயிற்றுச்சல் இருக்கு. அப்படியே இன்னொரு கொண்டாடி கட்டலாமான் இப்படி தெரிஞ்சிருந்தா 2 நாளைக்கு நான் நாடகத்தை பார்த்துட்டே இருந்தாரா வச்சு வச்சு பாப்பேன். ஏன்னா இதுல இன்னொரு விஷயம் இருக்குன்னு இந்த வள்ளி திருமண நாடகத்துல நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. காலையில 3 மணியை போல முருகன் வேலை தூக்கிட்டு வந்து அப்படி நின்றுகிட்டு சம்போ அப்படின்னு பாடுவார். அப்ப அவர் அம்போன்னு அனாதையை விட்டுட்டு எல்லாம் வீட்டுக்கு போயிருங்க. அவன் எந்த ஊர்ல முடிச்சா உட்காந்து நீங்க நாடகத்தை பார்த்தீங்க, நாங்களும் அதை பார்த்துக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு உங்களை எல்லாம் போக விடாம வச்சு நாடகத்தை செய்யணும்னு நாங்க ஆசைப்படுறேன். ஆயா ஏய் ஏய் இது நியாயமா? நான் வெளியே வந்து கத்திட்டு இருக்கேன், டீ குடிச்சுருக்கிறேன். பச்சை சார் அம்பத்தி என்னத்தை என்னத்தை டீயை தானே வாங்கி குடிக்கிறேன். பரவாயில்ல வந்தவங்களுக்கு வணக்கம் இருக்கான மாதிரிடா அப்படிலாம் இருந்துட்டாலும் அதே எக்க வச்சுக்கிறேன் எக்க வச்சுக்கிறேன். தாய்மகளே பற்றாத நாடாக்கள ரசிக பெருமக்களை காலையில் காடு மாலையில் வீடு திரும்பிய மண்ணை பின்னாக்கும் எழுந்திருமை விவசாய பெருங்குடி மக்களை மற்றும் கடமை கண்ணியம் கட்டுவாளர் சொல்லக்கூடிய காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி 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 வணக்கம். அப்படி
இருக்கணும் பரவாயில்ல அண்ணே. நம்ம ஊருக்கு வந்தோட ரொம்ப சந்தோஷமான விஷயம்னே. என்னை பெத்த ஆத்தா மக்கா அண்ணே ரொம்ப சந்தோஷமான விஷயம்னே. எப்படி நம்ம நாடகத்தை பார்க்க பொம்பளைகள் வந்திருக்காங்க. ஆஹா என்னை பெத்த தாய்மார்கள் ஏன் மற்றவர்கள் நாடகம் பொம்பளைகள் வர மாட்டாங்களா? ஏன்னா நல்ல காரணத்தை கேட்டுக்கணும். நம்ம நாடகம் அவங்களுக்கு பெருசே கிடையாது. எந்த நாடகம் பெருசு? டிவில ஓடுது பத்தியா? ஆமா அந்த நாடகமே பெருசு. எது? அந்த சீத்தமில்ல ஓடுறாங்க பாரு. யாரடி நீ நோனி? செம்பருத்தி. செம்பருத்தி செம்பருத்தி இப்படி நாடகத்தை பார்த்து நம்ம நாடகம் பார்க்க வர மாட்டேங்கிறாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நேத்து சொல்ல உடனே நேத்து அந்த வாரத்தை மைக்கு ஆஃப் பண்ணி சொல்றேன். நீ சொல்றத நீங்க பேசுனதுக்கு அப்புறம் இன்னும் சொல்லுங்க. நேத்து அப்புறம் சரி சாமி பேச விடு. நேத்து நாடத்தை முடிச்சு வீட்டுக்கு வந்து வாங்க வாங்க என்ன உங்களுக்கு ஆம்பளைக்கு மாதிரி சொல்றது கேளுங்க. நேத்து நாடத்தை முடிச்சு வீட்டுக்கு என்ன சொல்ல போறீங்க? கதை சொல்ல போறீங்க? கதை சொல்ல போறீங்க? அப்படி சொல்லிட்டு சொல்லுங்க. என் சொந்த கதையை சொல்ல போறேன். நேத்து நாடத்தை முடிச்சு வீட்டுக்கு வந்து சரி நேத்து நாடத்தை முடிச்சு வீட்டுக்கு நான் சொல்லவே இல்லை. நேத்து நாடத்தை முடிச்சு மக்களுக்கு கருத்து சொல்ல போறீங்க. மக்களுக்கு கருத்து சொல்ல போறீங்க. சொல்ல போறீங்க முக்கியமா பெண்களுக்கு தான் இந்த கருத்து சொல்ல போறீங்க. அதுதான் சொல்ல போறீங்க. என்ன கருத்து சொல்லுங்க? சொல்லுங்க என்ன கருத்து? என்ன கருத்து? நம்ம நாடத்தோட டிவில வர கருத்து தான் சொல்ல போறீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நேத்து நாடத்தை முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு அந்த மைக்ல ஏத்த வச்சு விடுச்சப்ப நேத்து நாடத்தை முடிச்சு வீட்டுக்கு ஏன் பெரிய சொல்றது கேள்வி கையாக்கு மறந்துடுவேன். நாடத்தை முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு வந்த உடனே பசி எடுத்துக்கிச்சு. நான் என்ன தெரியுமா? நீங்க சோத்த திங்க மாட்டீங்களே. இல்ல நீங்க பீட்சா பர்கர் அப்படி சொல்லி சாப்பிடுவீங்க. நீங்க சோத்தையா திங்கிறீங்க? பீட்சா பர்கர் பிரியாணி புரோட்டா கோனா ரூனா பூனா சூனா என்ன சாப்பிடுறது தெரியலையா? அப்படின்னா என்ன? கோனானா கொண்டக்கடலை பூனானா புரோட்டா சூனானா சூப்பு ரூனானா அது ஒரு வகையான பண்டா. பரவாயில்ல. நான் நேரா வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தா பசி ரொம்ப எடுத்துக்கிச்சு. என்ன பண்ண தெரியுமா? நேரா எங்க அண்ணன் பிள்ளைகிட்ட போடு விளக்க மாத்த சாட்டையை குடிக்கி தூமியை குடிக்கி ஏன் சர்பத்தை குடிக்கி சாமி அப்படிலாம் கேட்கல. ஏன்னா போய் அண்ணிக்கிட்டே போவாங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அண்ணி உனக்கு அம்மா மாதிரி. அம்மா நேற்று நாடத்தை முடிவு வீட்டு போனா பசி எடுத்துச்சு. எங்க அண்ணன் பிள்ளைகிட்ட போய் என்ன கேட்டேன்? நாடத்துக்கு போயிட்டு வந்து பசி ரொம்ப இருக்குது. ஒரு 2 இட்லி சுட்டு போட நான் மூலையில படுத்துக்கிறேன்னு சொன்னேன். சரி சொன்னேன்ல. எங்க அண்ணன் டிவில சீரியல் பாத்துக்கிட்டு இருந்தா. பாத்துக்கிட்டு இருந்த ஒரே ஒருத்தனாரு கொஞ்ச நேரம் பொறுக்க இட்லி சுட்டு தரேன்ட்டான். நானும் உட்காந்துட்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகி போச்சு. ஆயிடுச்சுல்ல. நானும் கோவக்காரன் எந்திரிச்சு வந்தோட எங்க அண்ணன் பிடிச்சு கத்த ஆரம்பிச்சேன். ஏன்டி நோய் நொக்காலி மாலை ஒரு 2 இட்லி சுட்டு போட வக்கல்ல. இதுக்கு தான் எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு கேட்டுட்டேன். சரி கேட்டுட்டேன்ல. எங்க அண்ணன் ரோசக்காரியா அவள மாதிரி 10 எவனும் கிடையாதுடா. 10 மணியா? 10 மணில 10 மணியா 10 மணியாடா? ஐயோ 10 சரி திடு வீட்டை விட்டு வெளியே போனா. போனவ கொடிக்கத்துல 2 துணி எடுத்துட்டு வந்து இட்லியை சுட்டு போட்டுட்டான். அப்புறம் என்னடா நீ சொன்னோனே சுட்டு போட்டுச்சா இல்லையா? என்னது பலகாரம்? இட்லி சுட்டு போட்டான்ல. அந்த இட்லியை பாக்குறப்ப தான் ஈரக்கொள்ளையெல்லாம் நடக்குது. அப்படி என்ன நடந்துச்சு? என்ன தெரியுமா? உங்க வீட்டுல இட்லி சுட்டா என்ன கலர்ல இருக்கு? வெள்ளை கலர்ல இருக்கு. உங்க வீட்டுல வெள்ளை கலர்ல இருக்கு. ஆனா எங்க வீட்டுல இட்லி எப்படி இருந்துச்சு தெரியுமா? நல்ல மஞ்சள் இருந்துச்சு. நான் கூட மசாலா இட்லி நினைச்சு தின்னுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து கொடிக்க வைத்த பாத்து இல்ல பாக்கி இருந்த உசுரும் போச்சுனேன். என்ன தெரியுமா காரணம்? என்னை பெத்த ஆத்தா மக்கா இந்த ஊர்ல இத்தனை பெண்கள் இருக்கே ஜாமியல எல்லாரும் கல்யாணம் பண்ணிருப்பீங்க புள்ள குட்டி பெற்றிருப்பீங்க. ஆனா உங்க வீட்டு கொடி கைத்துல இட்லி திணியையும் உங்க புள்ள விட்டு குண்டி திணியை மட்டும் ஒன்னா போட்டாதே. எங்க அண்ணிய திட்டுன இல்ல. அவ டிவில சீரியல் பார்த்துட்டு இருந்தவள திட்டுன இல்ல. தேமா போய் கொடி கைத்துல துணி வந்து இட்லி சுட்டு போட்டால அது இட்லி துணி இல்லன்னு எங்க அண்ணன் வீட்டு பீத்துணியை போட்டிருக்காங்க. அப்புறம் இட்லி மஞ்சள் இல்லாம எப்படி இருக்கு? ஏங்க அப்படின்னா நீங்க தான் அவரா? எவருன்னு பீதின பப்புன்னு
ஐயோ கெடுத்துட்டியா அவன் கேக்குறான் பாரு நீங்க தான் பீஜன பாப்பு சும்மா இருக்கடா. இதுல ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க. நாடகம் வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இந்த நாடகம் வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இந்த நாடகத்தை பார்க்க சொந்தக்காரங்களுக்கு போறோம் பத்தியா, அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். எப்படி சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம ஊர்ல வள்ளிகிரமண நாடகம் வச்சுட்டீங்க. சரி. நேத்து ஏன் சொந்த செலவுல என் ஊர்ல வள்ளிகிரமண நாடகம் நான் வச்சுட்டேன். சரி. நாடகம் வச்சா முதல்ல என்ன நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு நாடகம் பார்க்க வர சொல்லணும். சரி. நானும் எங்க அண்ணனையும் எங்க அண்ணன் கேட்டியும் வர சொல்லிட்டேன். ஊர்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. அண்ணன் வந்திருக்காங்க. சரி. எங்க அண்ணனுக்கு ஒரு கெட்ட பழக்கம். என்ன பழக்கம் என்ன தெரியுமா? ஆரம்பத்துல நம்ம வீட்டுல விசேஷம் வச்சு சொந்தக்காரங்களை கூப்பிட்டா என்ன கேக்குறாங்க? சிக்கன் சமைக்கிறியா மட்டன் சமைக்கிறியான்னு கேட்டாங்க. அப்ப கேட்டாங்க. இப்பெல்லாம் என்ன கேக்குறாங்க? திருவிழா கூப்பிட்டா நீ சிக்கனை சமைச்சிருப்போ மட்டனை சமைச்சிருப்போம். மேற்படி அது என்ன மேற்படினா என்ன? இந்த பள்ளிக்கு போற என்ன சாப்பிடுறாங்க? சரக்கு இருந்தாத்தே நான் திருவிழாக்கு வருவேன், என்ன வர மாட்டேன், குண்டி திருப்பி வீட்டுக்கு போயிருவேன்றாங்க. எங்க அண்ணனுக்கு ஒரு கெட்ட பழக்கம். அவன் வந்தவன என்ன கேட்கிறேன்? ஒரு கோட்டு ஒரு பீர் வாங்கி கொடுறா, அப்பதே உன் வீட்டுல நான் திப்பே இல்லைன்னா கிளம்பி போயிருவேன், உன் வீட்டுல உழுவேன். சரி சொல்லிட்டான்ல. நானும் ஒரு கோட்டு ஒரு பீர் வாங்கி கொடுத்துட்டேன். சரி கொடுத்தவன அவனை நீட்டா சாப்பிட்டு வீட்டுக்குள்ள வந்து படுத்துட்டானே. படுத்தவனுக்கு பாத்துக்க இந்த கோட்டும் பீர் குடிச்சா பாத்தியா 2 மணிக்கு மேல அது ஹோட்டல கிளம்பிருச்சு. என்னது மூத்திரந்தேன் கிளம்பிருச்சு. கிளம்பினவன என்ன வந்துட்டான் தெரியுமா? நேரா அவன் பொண்டாட்டி மண்டைய போய் சொரிய ஆரம்பிச்சிட்டான். அந்நேரத்துல சொரிய ஆரம்பிச்சிட்டான். ஏப்பா போய் ஒரு 2 மணிக்கு பொம்பளைய போய் வெக்கமா இல்ல இல்ல அவன் மண்டல் ஃபுல்லா வேலை பார்த்து அசதியா படுத்து கிடக்கு. அந்த பொம்பளைய போய் இருந்தே ஏப்பா போய் 2 மணிக்கு பொம்பளை பிள்ளைய பாவமா இல்ல? ஐயோ தீர்த்தீங்க அவங்க வீட்டுல நாய் நினைச்சு இவங்களுக்கு சொல்ல வரங்க. அது ஏன் போய் சொன்னா 2 மணிக்கா? 2 மணிக்கு போய் அண்டிய 2 மணிக்கு போய் அண்டிய சீ வெக்கமா இல்ல? சீ ஐயோ சொல்ல உடனே சொல்லுங்க. எதுக்கு போய் சொரண்டி இருக்கேன்? சீ போய் 2 மணிக்கு பொம்பளை பிள்ளைய போயிடுச்சு. இப்பவே கண்ணை கட்டுது சொல்றேன்னு சொல்லுங்க. அவன் எதுக்கு போய் சொரண்டி இருக்கேன்? எதுக்கு? அடியே நான் புல் போதையில இருக்கிறேன். என் தம்பி வீட்டுல பாத்ரூம் எங்க இருக்குன்னு தெரியல, வழிய சொல்லுன்னு கேட்டிருக்கேன். சரி நாகரிகமா கேட்டிருக்கிறேன். சரி எங்க அண்ணன் என்னன்னு இருக்கிறான் தூக்க கலக்கத்துல அவ வாட்டில எந்திரிச்சு உட்காந்து இப்படி நேரா போய் வலது பக்க திரும்ப கதவை திறந்து அடிச்சுட்டு வந்துருன்னு சொல்லிட்டான். சரி சொல்லிட்டால. எங்க அண்ணன் போதையில தட்டு தடுமாறி எந்திரிச்சு போய் பாத்ரூம் கதவை திறக்கிறேன். லைட் எரியுது. ஒண்ணு கடிச்சு சாத்திரா லைட் ஆஃப் ஆயிருது. பரவாயில்லையே. அவன் கோபக்கார ஐயா. ஏன் திட்டு வந்தியா பொண்டாட்டி சிண்டு வைத்த முடிச்சு ரோட்ல விட்டுக்கிட்டு அடிக்கிறேன். ஏன் அடிச்சேன்? மூத்திர கடுப்பா போச்சா? அது கிடையாது. இல்ல எரிச்சலா இருந்துச்சா? அது இல்ல கல்லடப்பா. அது இல்லன்னு இவன் மூத்திரம் அடிச்சது எதுக்கடா பொண்டாட்டிய போட்டு அடிக்கிற? கேளு எதுக்கு அடிச்சிருக்கேன்? ஏண்டி நம்மள வீடு கட்டின பாத்ரூம் கட்டுறோம் என்ன கட்டுறேன்? தம்பி கட்டிருக்கேன் பாரு வீடு பாத்ரூம் கதவை திறந்தா லைட் எரியுது. கொண்டு கடிச்சு பிடிச்ச ஆத்துனா லைட் ஆஃப் ஆயிருதுன்னு சொன்னால. எங்க அண்ணன் சாட்டி எந்திரிச்சு போய் அடிச்ச இடத்த பார்த்தால விளக்க மாத்த எடுத்துக்கிட்டு வீதியா அடிச்சு விரட்டாங்க. ஏன் அடிச்சு வர? அப்படி என்ன நடந்தது? இவன் பாட்டில போதையில தட்டு தடுமாறி எந்திரிச்சு போய் பாத்ரூம் நினைச்ச கதவை திறந்து அடிச்சல்ல அது பாத்ரூம் இல்லன்னு வேற என் முன்னாடிக்கு சீதனமா கொடுத்த 1.5 லட்சம் பிரிட்ஜா திறந்து அடிச்சு. இதுல இன்னொன்று காய்கறி விற்கிற ரேட்டுக்கு என் பொண்டாட்டி எல்லா காயிலையும் 10 கிலோக்கு வாங்கி பிரிட்ஜுக்குள்ள அடிக்கி போட்டு வச்சிருக்கான். அடிச்சுட்டு வந்தால பூரா பந்து மாதிரி 80. இதை வச்சுக்கிட்டு நீ எங்கிட்ட சாம்பார் தரணும் வயிற்றுல போகுது தம்பி. அதே நேரத்தை உங்க சாம்பார்ல உப்பு கரைச்சு கிடந்துச்சா? லைட்டா இருந்துச்சு. நல்ல வேலை என் சொந்தக்காரங்களை யாரும் சாப்பிட கூப்பிடல. இருந்தாலும் இதுல இன்னொரு விஷயம் இருக்குன்னு, எந்த இடத்துல எதை பேசணுங்கிறது இருக்குல்ல. பேசுனா எதுல நல்லது நடக்கும் இதுல கெட்டது நடக்கும் அப்பதான் தெரியும். ஆமா இதுல பாத்துக்கங்களேன். சொல்லுங்க. இந்த மலைக்கோட்டை பாத்துக்கியா? திருச்சி மலைக்கோட்டை. ஆமா அங்க ஒருத்தர் பெயிண்ட் அடிக்க போயிருக்கேன். சிறு வயசு பையன் பெயிண்ட் அடிக்க போயிருக்கேன். போனவன் என்ன பண்ணிருக்கேன்? சாரத்துல கட்டிக்கிட்டு அவன் பாட்டுல இறங்கி பெயிண்ட் அடிக்கிறதுக்க சார கயிறு அந்த உழுக போற நேரமையில நிக்குது. கீழே யாரு நிக்கிறா? சிவன் பார்வதி நிக்கிறாங்க. கடவுள் நிக்கிறாங்க. என்ன பேசுறாங்க? பார்வதி அம்மா சிவன் சொல்லுது. என்ன சொல்லுது? நம்ம மைண்டுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கிறேன். அவன் சார கயித்துல இருந்து வந்து உழுக போறேன்.
அவனை எப்படியாவது நீங்க போய் காப்பாத்துக்கன்னு பார்வதி சிவன் சொல்லிட்டான்ல. சிவன் சொல்லியிருக்காரு, அடியே உனக்கு எனக்கு சண்டை வேணாம். அப்பான்னு விழுவ போகையில அப்பான்னு சொன்னான்னா நான் போய் காப்பாத்துறேன், அம்மான்னு சொன்னா நீ போய் காப்பாத்துறேன்னு சொல்லி அவங்க 2 பேத்துக்குள்ளே பேச்சுவார்த்தை முடிச்சு வச்சு. என்ன சொன்னாங்க? அப்பான்னு சொன்னா நான் காப்பாத்துறேன், அம்மான்னு சொன்னா நீ காப்பாத்து. அப்படி பேச்சுவார்த்தை முடிச்சு அவங்களுக்குள்ள முடிச்சிட்டாங்க. இது என்ன பண்ணிருக்கணும்? ஒண்ணு அப்பான்னு சொல்லிருக்கணும், இல்லைன்னா அம்மான்னு சொல்லிருக்கணும். சார கயிறு அந்த விழுவுது. என்ன சொல்லிருக்க? அடி கொப்பனை போட்டு உதைக்க. என்ன சொல்லிட்டு உங்க ஒப்பனை போட்டு உதைக்கவா? சிவன் சொல்றாரு பார்வதி பார்த்து, நான் ஜெவனேன்னு தானே இருந்தேன். ஏண்டி நான் ஜெவனேன்னு தானே இருக்கேன், அவனை போய் காப்பாற்ற சொல்லி அவன் பாரு என்னைய போட்டு உதைக்கிறேன். இது எனக்கு தேவையாரு. ஏன்னா எந்த இடத்துல எதை பேசணுங்கிறதுல இருக்கு. அப்படி இல்லை இருந்துட்டாலும் ஒரு சாங்கோட போயிட்டு ஐயோ சொன்னதா அது யாரு ஐயோ சொன்னா சிவன் அவதான் சொன்னதெல்லாம் என்னாச்சு, சொன்னதெல்லாம் என்னாச்சு. இப்போ காதல் வந்து புதுவிடமே ஆயாச்சு, இப்போ காதல் வந்து புதுவிடமே ஆயாச்சு. கருவாச்சி 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 பாட்டு. நன்றி. ஏன்னா பழைய ஆள் மட்டும்தான் அந்த பாட்டுக்காக எழுதிட்டுவாங்க.
பழைய ஆள் கட்டினாங்களா? ஏன்னா இதெல்லாம் 90கள் அந்த பாட்டு, 90s பாட்டு. இப்பெல்லாம் புதுசு புதுசா பாட்டு கொண்டு ஆரம்பிச்சாங்க. பையனுக்கு சின்ன பையனுக்கு முதல் கொண்டு எல்லாத்துக்கும் பிடிச்ச பாட்டு இதானே. எப்படி தெரியுமா பாட்டு? பணத்துக்காக என் மனசு மறந்து அவன் கூட பொடியே, தங்கமான என் மனசு மறந்து அவன் கூட பொடியே, பணக்காரே ரெண்டு தெரிஞ்சு அவன் கூட பொடியே, மனசு முட்டே இல்லைன்னு அவன் கூட பொடியே, நான் ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து அவன் கூட போயிட்டே, நான் ஊருக்கு வந்து பார்க்கும் போது அவன் கூட போயிட்டு இருந்தீங்க. என்னப்பா கீரை நோனிச்சிங்க? அவன் விழுந்து விழுந்து சிரிக்கிறேன். பாட்டை கொண்டாந்து இருக்காங்க அப்படி கீரை நோண்டின்னு. இதுல இந்த பாட்டு கூட பரவாயில்ல. இன்னொரு பாட்டு இருக்குதுன்னு, பாட்டு சூப்பரான பாட்டு, அதுக்கு டான்ஸ் சூப்பரா இருக்குன்னு. எப்படி டான்ஸோட பாடுற பாத்துக்க. அம்மன பாத்தனே அப்பன கேட்டேனா அப்பாத்தியா அப்பன கேட்டேகோ அப்பாத்திகோ அப்பன கேட்டேகோ அப்பாத்தியா. தண்டியா படிக்க சொல்றாங்கன்னு நான் பள்ளியிடமே போகல. நாடத்துக்கு வந்து எனக்கு தண்டியா கொடுத்தா நான் எங்க வாங்க அப்படியெல்லாம் 24 மணி நேரத்தில் புன்னரமாக விளங்கக்கூடிய நித்திலியப்ப ஐயனார் அருள்மிகு ஸ்ரீ என்னப்பா தம்பி, நீங்க கரெக்டா இருக்கீங்கன்னு செக் பண்றாப்ல, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் சோதிச்சுட்டு இருக்கேன்டி, நான் மோசமானவன். என் கீழே உட்காந்து கால சோதிக்கிறேன், எல்லாம் தெளிவா நாடா பாக்குறாங்க. எல்லாம் எப்படி எல்லாம் சமாளிக்க எப்படி சமாளிக்க வேண்டியதா இருக்குது. தில்லியப்ப ஐயனார் அருள்மிகு ஸ்ரீ ஏழுமுக காளியம்மன் கோவில் சித்ரா பௌர்ணமி உற்சவத்தை திருவிழாவை முன்னிட்டு கண்டி சாங்கடி 5ஆம் நாள் மறுபடியும் நீங்க நான் படிச்சது 2ஆம் கிளாஸ். இன்னைய கொண்டாந்து தண்டி நோட்டீஸ படிக்க விட்டான்னா எங்க போவேன்? இது வர்றது பூரா ஹிந்தியில வர பேர் மாதிரியே வருதியா. கண்டி சங்காடு 5ஆம் நாள் மண்டபடிக்காரர்கள் நடத்தப்படும் நாடகம் நிகழும் மங்களகரமான விசுவாச வருடம் சித்திரை மாதம் 24ஆம் தேதி 7/5/2025 புதன்கிழமை இன்று இரவு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார வண்ணக்கலைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வேடன் தேடி வந்தது மானா மங்கை என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமணம் புண்ணிய புராணம் ஆரம்பம். பங்கு வரும் நடிகர்கள், நடிப்பிசை நாயகர், நடிப்பிசை வேந்தர் சென்ற இடமெல்லாம் தனக்கு தானே என்று வெட்ட முடிச்சு கொண்டு வரும் யூடியூப் புகழ் பெற்ற அருமை அப்பா டி.கே. பழனிக்குமார் அவர்கள் உலகில் வேலன் வேடன் விருத்தாடி காத்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய சிறந்த வரையில் காணக்கோயில் கலையரசி இன்னிசை குரல் குரலாளர் என்று சொல்லக்கூடிய திண்டுக்கல்லை சேர்ந்த காயத்ரி அவர்கள் ஸ்ரீ வள்ளி நாயகர் காத்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு காணப்பிரியர் கழகப்பிரியர் சொற்பரசு சொல்லக்கூடிய அருமையப்பா புதுக்கோட்டையை சேர்ந்த அஜித் அவர்கள் நார்ந்த மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கிறார். என்கிட்ட சண்டை இருக்கணும்னா எலும்பு சொல்லுமா ஒரு ஆள் வந்திருக்கிறாரியா, பேசிக்கிறேன் வெளியே வரட்டும். இன்னைக்கு நார்தரா அதுதான் இப்ப பிரச்சனையே. அவர்களுடைய சொந்த படிகள் ஆறுமணிய கலையரசு, ஆறுமணிய வித்தவன், யூடியூப் புகழ் பெற்ற அருமை என்னார் கலைமணி எந்த பிஎட் அன்னார் அவர்களுக்கு ஆறுமணி பாட்டியை சேர்ப்பார். உன்னால் முடியும் தம்பி தம்பி, அவனுக்குள் இருக்கும் உன்னை நம்பி, உன்னால் முடியும் தம்பி தம்பி, அவனுக்குள் இருக்கும் உன்னை நம்பி, Thank you.
முக்காவாசி கெட்டு போறது காரணமே கண்டிப்பா மது பழக்கம் தான். மது பழக்கம் தான். அதை மட்டும் என்னைக்கு இதுல ஒரு விஷயம், இந்த பாட்டுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஆகாய கங்கை மலை மலை கூட காஞ்சாலும் காயுமா, இந்த சாராய கங்கை மட்டும் காயாதான். இந்த கொரோனா டயத்துல கூட வாத்துக்கையே எல்லா வீட்லயும் தண்ணிக்கு பஞ்சம், காய்கறிக்கு சோத்துக்கு பஞ்சம். என் பாட்டுல சைக்கிள் எடுத்துட்டு 40 கிலோமீட்டர் அழுத்திட்டு போய் என்ன வாங்குற எடுத்த உடனே ஒரு கோட்டு இருந்தா குண்ணே, 1000 ரூபா இருந்தாலும் பரவாயில்லன்னு குடிச்சு விட்டு மூலையில படுத்துக்கிறேன் குண்ணேன்னு தான் கேட்கிறாங்க எடுத்த உடனே. அதைத்தான் கேட்கிறாங்க. அப்படிலாம் இருந்துட்டாலும் அருமையான பாடல். கைதட்டி அண்ணாருக்கு நன்றி. அவருக்கு சிறந்த முறையில் முருக சக்கரவர்த்தி மரத்துக்கு மொத்தமாக கோரையடி கூப்பிட்டு கையாட்டி சேர்ந்த SS கண்ணன் அவர்கள் உரையில் மட்டும் இசைப்பா.
அப்படி ஓடு பிரிச்சிடும். அவருடைய சிறந்த பலவாத்திய மன்னன் ஆண்டோண்டு புகழ் ஆண்டோண்டு வித்துவான் அருமை என்னார் காட்டுப்பட்டியை சேர்ந்த ரூபகன் அவர்களுக்கு ரோட்டினை சேர்ப்பார். இறக்குது ஏத்துட்டு 500 கிலோமீட்டர் அனைத்து நல்லுறவுகளுக்கு நன்றி எனது வணக்கம் பல தெரிந்து கொண்ட அவர்களுடைய எங்களுக்கெல்லாம் தாயின் தந்தை வாங்க விளங்கக்கூடிய தாளத்தினை இசைத்துக் கொண்டிருப்பார் அருமையினார் அஜித் அவர்கள் முடிக்க தாளத்தினை இசைப்பார். சாப்பாடு அருமையான ஒரு ஏற்பாடு. நம்மளெல்லாம் ஹோட்டல்ல கூட்டு போய் வச்சு போட்டாங்கல்ல, அடிவதையா போட்டாங்க, சாப்பாடு அருமையா போட்டாங்கய்யா. அவர்களுக்கு சொல்லக்கூடிய உங்கள்கிட்ட காதலுக்கு கல்யாணம் கச்சேரி சீர்கே பொம்பளே நாட்டிய தாரக நடன சீட்டு வட்டலகி பொட்டலகி மொட்டலை என்று சொல்லக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை வயதுக்கு வந்து சில மாத கலையை 2 மாசம் என்ன கேட்ட
எத்தனை ஒயினா? எத்தனை மாசம்னு? 2 மாசம். எத்தனாம் தேதி? 12ஆம் தேதி. எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு. என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. என்ன நட்சத்திரம்? அவட்ட நட்சத்திரம். அவட்ட நட்சத்திரம். என்ன ஜோசியக்காரனா பப்புடுக்காரனா? ஏப்பா அதை பார்த்தா அதை பார்க்கலையா? தண்ணி கழிச்சு குட்டியாக இருக்கேன் உங்களுக்காக அருமை மகு ஸ்னேகா அவர்கள் மானாவை பார்த்து பூச்சூடடி மைனாவை நாடக அமைப்பாளர் எங்களுக்கெல்லாம் பொறுப்பாளர் சிறந்த முறையில் இந்நாடகத்தினை அமைத்துக் கொண்டு போய் அருமை அண்ணார் ஆர்கே முருகானந்தம் மற்றும் இவர்களுடைய சின்னவன் சிறியவன் சிறிதளவு கலை விளங்கும் அறிந்தவன் மணப்பாறையை சேர்ந்த அந்த கல்லேறா கல்லேறா எடுத்துட்டாங்க. தம்பி என்ன ஒரு பேர் சொல்லுங்க. உங்க பேர் பேர் சொல்றேன். இவர்களுடைய சின்னவன் சிறியவன். தம்பி அந்த செருப்பை கலட்டி எங்கடா? ஓரமா வைக்க அண்ணே கீழே கல்லு குத்து எடுத்து அணவு கேட்க சொன்னே. பேரு பேரு என் பேரு சொல்லுமா? உங்க பேரை சொல்லுங்க. பேர் சொல்லுமா? இவருக்கு மணிக்கு சின்னவன் சிறியவன். அந்த விளக்கமாத்த எடுத்து கூட்டி விட்டு உட்கார சொல்லுங்க. கூட்டி விட்டு உட்கார். இந்த பேரை சொல்லுங்க. சொல்லுங்க. இவருக்கு மணிக்கு சின்னவன் சிறியவன். அந்த சாணியை கரைச்சு வச்சிருக்கீங்கல்ல, கொண்டாந்து என் மேல மோரை ஊத்துக்கத்தான் பேரை சொல்லிக்கிறேன். காலையில ஊத்தி மொழிகி கோலம் போட்டு அவங்க பார்த்துக்கிட்டு பேர் சொல்றேன். சரி. இவரங்க மணிகள் சின்னவன் சிறியவன் சிறிதளவு கலை விளக்கு மருந்தன் மணப்பாறையை சேர்ந்த உங்களுக்கு மேலையும் பேரை சொல்லியா? எங்கடா எங்கடா பெரிய வாங்கினேன். சரி சரி. நான் நாடகத்துக்குள்ள வருதுக்கு வரல. சரி சரி சரி. மணப்பாறையை சேர்ந்த உங்கள்ட்ட பிள்ளை டி சக்திவேல் பப்பு நான் தான் வெளியிற வரையும் சத்தம் வந்து லெப்ட் எல்லாத்துக்கும் நான் தான் வெளியே வருவேன். நீங்க எல்லாம் உட்கார்ந்து நாடகத்தை பார்க்கணும். இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. நீங்க நாடகம் பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி, உட்கார்ந்து இருந்தாலும் சரி, எந்திரிச்சு வீட்டுக்கு போனாலும் சரி, நான் பப்புனு போட்டு வெளியே நாமத்தை போட்டு வெளியே வந்துட்டேன். உங்களுக்கு உங்க வீட்டு 50,000 ரூபாய் உங்க வீட்டு சொத்தை நான் திங்காம போக மாட்டேன். இருக்கிற காசை பூரா தின்னுட்டு தான் போவேன். அதனால உங்க வீட்டு பிள்ளைய வெளியே நீங்க என்ன இருக்கணும்.